உங்களுக்கு 4 இட்லி 40 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்து கொடுத்தோம். நீங்க 30 ரூபாய் இட்லி தான் சாப்பிட்டுருக்கீங்க. மத்தியானம் மிஞ்சி போனா ஒரு 50 ரூபாய்க்கு சாப்பிடுவீங்க. நைட்டு ஒரு 30 ரூபாய்க்கு சாப்பிடுவீங்க. ஒரு நாளைக்கு உங்களுடைய தேவை அதிகபட்சம் 100 ரூபாய் தான். நீங்கள் ஏன் 1000 கோடி ரூபாய் ஊழல் செய்தீர்கள் என்று கேட்டான். 1000 கோடி ரூபாய் ஒருத்தர் செலவழிக்க முடியுமாங்க? அவ்வளவுத்தையும் உட்கார்ந்து சாப்பிட முடியுமா? ஆனா ஏன் அதை செஞ்சீங்க? ஒருவேளை அடுத்த தலைமுறையை காப்பாற்ற வேண்டும் என்று நீங்கள் நினைத்தீர்கள் என்றால் தயவு செஞ்சு அந்த எண்ணத்தை அழித்து விடுங்கள். மோசமான வழியில் வந்த பணம் ஒருபோதும் அடுத்த தலைமுறையை காப்பாற்றாது. நிச்சயமா காப்பாற்றாது. இன்னைக்கு வாழ்க்கையை சந்தோஷமா வாழ்றதுக்கு சந்தோஷமா சம்பாதிங்க, சந்தோஷமா செலவழிங்க. புடிச்சு சேர்த்துக்கிட்டே இருக்காதீங்க. அடுத்த குழந்தைகள் அவங்களுக்கான வாழ்க்கையை அவங்க சம்பாதிப்பாங்க. நல்ல கல்வியையும் நல்ல சிந்தனையை மட்டும் கொடுங்க. அவங்க பணம் நல்லா சம்பாதிப்பாங்க. அடுத்துன்னு ஒவ்வொருத்தங்களுக்கா சேர்த்து வச்சு ஒரு மிகப்பெரிய உலகத்தின் ரகசியத்தை நான் உங்களுக்கு சொல்லட்டுமா? உலகத்தின் மிகப்பெரிய